Hello friends, welcome to Karthika Tinto Sketches. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன drawing வீடியோன்னு வாங்க வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னைக்கு பண்ண போறது portrait sketching தான். அதுக்கான புக் தான் பாத்தீங்கன்னா A4 size Brustro book, then graphite pencil, flat brushes, erasersலாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு இந்த portrait sketching நாம பண்ண போறோம். வாங்க அதோட outline என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவுட்லைன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நாம இன்னைக்கு ஹல் கேரக்டர் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஷேடிங் ப்ராசஸ் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். நான் ஃபோர்ஹெட் பார்ட்ல இருந்து ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. பென்சில் ஸ்டம்ப் அண்ட் ஃபிளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நான் மைல்டா ஃபர்ஸ்ட் பேஸ் லேயர் அப்ளை பண்ண போறேன். எப்பொழுது நம்ம போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்க்கு எப்படி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்க்கும். ஸோ நம்ம ஃபேஸ் ஷேடிங் தான் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் பாருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின் டோன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய டெக்னிக்ஸ்லாம் நம்ம சேனல்ல வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த ஹல் கேரக்டரோட ஐப்ரோஸ் தான் நம்ம டிரா பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் யூஷுவல் நான் 8B பென்சில் யூஸ் பண்ணி லைன்ஸ் நான் டிரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஹைலைட்டுக்கு பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒயிட் ஜெல் மார்க்கர் யூஸ் பண்ணலாம், இல்லை பென் யூஸ் பண்ணலாம் ஹைலைட்டிங் ப்ராசஸ்க்காக. இப்போ ரைட் சைடு ஐப்ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் நம்ம இப்போ லெஃப்ட் சைடும் கம்ப்ளீட் பண்ண போறோம். சேம் ப்ராசஸ் தான் பாருங்க. தென் நம்ம இப்போ ஐஸ் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் மேலே ஒரு லைன் நான் பிளாக்ல தான் யூஸ் பண்ணுறேன். இது 8B ஷேட் கிடையாது, வாட்டர் கலர் பென்சில் பிளாக். அது யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் கிராஃபைட் 8B டார்க்காக அப்ளை பண்ணுறேன். இன்னர் ஐபால்க்கு நான் 8B பென்சில் சாஃப்ட் ஸ்ட்ரக்சர், இது டெக்ஸ்சர் உள்ளதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளார உள்ள ஐபால்க்கு டார்க் கிராஃபைட் மேலே உள்ள அவுட்லைனுக்கு 8B. சேம் 8B தான் நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். பட் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வேற வேற இருக்கும் ஷேடிங்க்கு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஐ ப்ராசஸ் பண்ணியாச்சு. சேம் மெத்தட் தான் நம்ம ரைட் சைடும் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த கேரக்டர் நம்ம வரைஞ்சிட்டு இருக்கப்பே ஹல்க்கு பற்றி எப்படி உருவானுச்சு, எந்த இயர் இந்த கேரக்டரை உருவாக்குனாங்கன்ற பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஹல்க்குன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், இது சூப்பர் ஹீரோ கேரக்டர் தான். இந்த சூப்பர் ஹீரோ கேரக்டர் எப்போ அப்பியர் ஆச்சு, யார் பப்ளிஷ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் காமிக் புக்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர் ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மார்வல் காமிக்ஸ் தான் இந்த கேரக்டரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ரைட்டர் எல்லாருக்கும் வெல் நோன் ஆன ஸ்டான்லி தான் இந்த ரைட்டர். இந்த கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக். இது எப்போ டெபியூட்டா அப்பியர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1962 மேலேயே இந்த கேரக்டர் காமிக் புக்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த இன்க்ரெடிபிள் ஹல்க். அந்த நேம்ல தான் இது டெபியூட்டா அப்பியர் ஆனது 1962லயே. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா த்ரூ அவுட்டாவே ஒரு லார்ஜ் கிரீன் ஸ்கின்டு இருக்கிற பர்சனாக தான் ஃபுல்லாகவே காட்டியிருப்பாங்க. அதிகமான ஸ்ட்ரென்த் உள்ள இமென்ஸ் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு பர்சனாக தான் இந்த கேரக்டர் ஃபுல்லாகவே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டருக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குன்னா எப்போ கோபமான ஆகிற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் இந்த கேரக்டருக்கு
எனர்ஜி அதிகப்படுத்தி காட்டுற மாதிரி தான் இந்த கேரக்டர் ஃபுல்லாவே வந்து உருவாக்கி இருப்பாங்க. இப்போ நம்ம ரைட் ஐயும் வந்து ஆஸ் யூஷுவல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நோஸ் பார்ட் ஷேடிங் தான் பண்ணுறோம். இந்த ஷேடிங் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, எப்பொழுதும் பண்ணுற போர்ட்ரேட்டில் ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருப்போம். இந்த ஸ்கின் டோன் வந்து நமக்கு சாஃப்டான பேஸ் ஸ்கின் டோனாக இருக்காது. மேலே வந்து நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் வியூ பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம நார்மலாக போர்ட்ரேட் பண்ணுற உள்ள ஸ்கின் டோன் சாஃப்ட் டெக்ஸ்சர் இல்லாமல் கொஞ்சம் இது வந்து ஹார்ட் டெக்ஸ்சராக தான் இது கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த கேரக்டருக்கு அப்படி கொடுத்தா தான் நல்லாவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு க்ளோஸ் வியூவில் நான் ஃபைனலாக வந்து காட்டுறப்ப உங்களுக்கே டிஃப்ரென்சேஷன் புரியும். இப்போ நம்ம ஃபேஸ் பார்ட் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. பார்த்து இப்போ நமக்கு வந்து இயர்ஸ் இருக்குது, தென் ஹேர் பார்ட் இருக்குது, தென் மவுத் பார்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் 1 by 1 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ மவுத் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மவுத்தில் வந்து இன்னர் அந்த டீத்துக்கு மேலே உள்ள அந்த கேப்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டார்க்காக ஃபில் பண்ணோன்னா எக்ஸாக்டான ஒயிட் கலர் டீத் வந்து நமக்கு ஃபைனலாக அவுட்புட் வந்து கிடச்சிரும். அந்த ஸ்ட்ரக்சரோட நமக்கு கிடச்சிரும். எங்கெல்லாம் கேப்பில் நமக்கு பிளாக் கலர் ஃபில்லிங்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஒரிஜினல் இமேஜை வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் ஷேடிங் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே பண்ண பாருங்க, உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ஒயிட் கலர் டீத் போர்ஷன் தனியாகவே செப்பரேட்டடாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேடிங் வேணுமோ அந்த இடத்துல லைட்டாவோ இல்லை டார்க்காவோ நீங்கள் கொடுக்குறப்ப அந்த டீத்தோட ரியாலிட்டியான அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும் பார்க்குறப்ப. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீத்தோட ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. நமக்கு இப்போ அப்பர் லிப் அண்ட் லோயர் லிப் தான் இருக்குது. நம்ம அதையும் வந்து ஸ்மஜிங் ப்ராசஸில் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ அப்பர் லிப் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நார்மலாகவே நம்ம வந்து 2B ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்மஜிங் வந்து காட்டனால் நான் பண்ணுறேன். தென் 8Bயால் திரும்பவுமே நான் இன்னொரு லேயர் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு இன்னும் டார்க்காக கிடச்சிருச்சு. அதையும் ஸ்மஜ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹைலைட் பண்ணிக்கிட்டால் இப்போ அப்பர் லிப் நமக்கு நேச்சுரலான லைன்ஸோட கிடச்சிருச்சு. சேம் ப்ரொசீஜர் நம்ம லோயர் லிப்புக்கும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம லோயர் லிப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் பார்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேர் க்ரோத் தான் ஃபுல்லாக இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ப்ரஷ்ஷால் நான் ஸ்மஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெட்லர் வாட்டர் கலர் லூனா பென்சில் யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் லேயராக ஹேர் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் 3 லேயராக ஹேர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற இந்த பென்சில் கிரேட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு அதை ஸ்மச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிராஃபைட் 8B ஸ்டெட்லர் யூஸ் பண்ணி இன்னொரு ஷேட் கொடுக்க போகிறேன். ஃபைனலாக நான் கிராஃபைட் பவுடர் யூஸ் பண்ணி முடிச்சிருவேன். தென் ஹைலைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாம் எப்பொழுதும் யூஸ் பண்ணுற மாதிரி ஹேருக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நம்ம ஹைலைட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி செகண்ட் லேயர் வித் 8B கிரேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டெட்லர் பிளாக்கு.
இப்போ நான் ஹல்க் கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த கேரக்டர் யாரை பப்ளிஷ் பண்ணாங்க எப்படின்றதெல்லாம். இந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ப்ரூஸ் பேனர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவர் தனியாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த தனிமையில் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஜெயிண்ட்டாக மாறுறாரு. அந்த ஜெயிண்ட் தான் ஹல்க். இந்த கேரக்டரை எதனால உருவாகிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க, டியூ டு ஸ்ட்ரெஸ்னால இந்த சயின்டிஸ்ட் வந்து மாறுற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸ்டோரியில். அவர் வந்து ஹல்கா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேல் கூட அவரோட ஒரிஜினல் கேரக்டரான அந்த ப்ரூஸ் பேனர்ன்ற கேரக்டரே அவர் வந்து டோட்டலாக வெறுப்பார். ஹல்கா இருக்கிறது தான் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கிற மாதிரியான கேரக்டரைசேஷன் தான் ஃபுல்லாகவே ஹல்க்குன்ற கேரக்டர் உருவானது, எப்படி இந்த சயின்டிஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுறதுன்றதை தான் காட்டியிருப்பாங்க. இந்த ஹல்கோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப மெயினாக ஒரு 5 வந்து கேரக்டரிஸ்ட் இது வந்து நம்ம சொல்லலாம் என்னென்னன்றது. அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே ரொம்பவே ஹையாக ஹெவியாக இருக்கும். ஆங்கர் எம்பவர்மெண்ட், நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இவருக்கு ஆங்கர் வரப்பெல்லாம் வந்து இவருடைய ஸ்ட்ரென்த்தன் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஷாக் வேவ் ஜென்ரேஷன், காமா ரே எமிஷன் அண்ட் மேனிப்புலேஷன் பண்ணுறது எல்லாமே இவரோட கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும். தென் ரீஜென்ரேஷன் ஆல்சோ. இந்த 5 தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கேரக்டராக வந்து நம்ம சொல்லலாம் ஹல்கை பற்றி. நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர்லைன் முடித்தோன்னே பேலன்ஸ் உள்ள நம்ம இயர் ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல் எப்படி போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்க்கு நம்ம பண்ணுவோமோ சேம் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு ஸ்மஜிங் ப்ராசஸ் தென் ஹைலைட் கொடுத்துக்கலாம். இனிமே நமக்கு பேலன்ஸ் இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த நெக் போர்ஷன் ஆன அந்த ஸ்கின் டோன் அது மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். சேம் ஃபேஸ்க்கு எப்படி வந்து நம்ம அந்த டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்தோமோ அதே டெக்ஸ்சர் மெத்தட் தான் நம்ம இப்போ இயர்ஸுக்கும் தென் கீழே உள்ள நெக் போர்ஷனுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ நெக் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் டோன் ரெடி பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே டெக்ஸ்சர் ரேஞ்ச் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இந்த கேரக்டருக்கு நம்ம கொடுத்தா தான் சூட்டபிளாக இருக்கும். இப்போ நம்ம வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த டெக்ஸ்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இன்னும் டார்க்காக இருக்குது டேஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. ஸோ நம்ம இப்போது இந்த கேரக்டரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்றத. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட க்ளோஸ் வியூ பாருங்கள் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்றத. ஸ்மூத் டெக்ஸ்சர் இல்லாமல் கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்சராக இருக்கும். இந்த கேரக்டருக்காக பண்ணியிருக்கோம். இந்த ஹல்க் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போது இந்த ஹல்க் மொத்தம் எத்தனை மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றத பற்றியும் பார்க்கலாம். 7 மூவிஸ் வந்து ஹல்கில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 2003 ஹல்காவும், 2008 வந்து இன்க்ரெடிபிள் ஹல்காவும், 2012 அவெஞ்சர்ஸு, தென் அவெஞ்சர்ஸ்லேயே த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் வந்து 2015லையும், அப்புறம் தார் மூவியில் 2017லையும், அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அவெஞ்சர்ஸில் இன்ஃபினிட்டி வாரில் 2018 அண்ட் 19ல எண்டு கேமில் வந்து ஹல்க் கேரக்டர் வந்து மூவிஸில் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸ் வியூவும் பார்த்துட்டீங்க. ஹல்க் பற்றின எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் எப்படி இந்த கேரக்டர் உருவாகுனது, எந்த வருஷம், எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.